ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அபியும் நானும் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் வந்து எழுந்தோடனே வந்து ஊற வச்ச பாதாம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து டீ குடிப்போம். என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்தமாரி ஊற வச்ச பாதாம் சாப்பிடுவோம். கொஞ்சமாச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான். பட் ஆனால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது. காலையில் எழுந்தோடனே டீ குடித்தா தான் கொஞ்சமாச்சு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது ஆளுக்கு ஒரு 2 பாதாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடுவோம். அப்புறம் வந்து டீ குடிச்சிட்டு நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோரும் பண்ணுறது தான், பெட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடு பெருக்கிட்டு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி சண்டே டிஃபன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் சாப்பிட்டோம். தோசை சுட்டுட்டேன். நைட் வச்சு குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. வெளியே எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. தோசையும் நைட் வச்ச காரக்குழம்பும் சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. டிஃபனும் முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அபியும் எழுந்துச்சி வந்துட்டார். அவரும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டார். அவருக்கு கொஞ்சம் அந்த பாதாம் கொடுத்தாச்சு, அவரும் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு வேலையை எந்த பண்ணுறாரோ இல்லையோ அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட் போட்டுருவார். அவரோட வேலை அதுதான். ரெகுலராக அவர் தான் பண்ணிட்டு வராரு. எந்த வேலை செய்கிறாரோ இல்லையோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிருவார் அவர். கொஞ்ச நேரம் அந்த மீன்களை பார்த்துட்டே இருந்தாலே கொஞ்சம் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலாக்ஸ் ஆகிடும். அப்புறம் லஞ்சுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் வந்து நான் வந்து சிக்கன் தான் எடுத்துருந்தோம். சிக்கன் தான் செஞ்சுருந்தேன். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே சமையலில் வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து தான் செஞ்சேன். அது வந்து ரெசிபி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். இது நல்லா வந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அபியும் நல்லா சாப்பிட்டாரு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே கிளியராகவே போட்டிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பத்தலை, காலி ஆகிடுச்சு சீக்கிரமாகவே. ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருவிழாவுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து திருவிழா அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க, கடையெல்லாம். கண்டிப்பாக அதுக்கு போகணும், ரொம்ப நாள் ஆச்சு நான் போய். அதனால் போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டு அவங்களுக்கு கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என் பையனும் செம்ம ஜாலியாக ஆகிட்டாங்க. எல்லா கடையும் போட்டிருந்தாங்க. அது ஃபஸ்ட்லாம் திருவிழானா அந்தளவுக்கு இந்த மாதிரி கடைங்க இருக்காது. இப்போலாம் வந்து நிறைய கடை புதுசாக இருந்தது. ப்ரௌனி கடைலாம் போட்டிருந்தாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் திருவிழாவில் அப்படி தான் போடுறாங்க என்னன்னு தெரியல. நான் இப்போலாம் இதெல்லாம் இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் திருவிழாவில். நல்லா இருந்துச்சு. நல்ல செம கூட்டம். ஆனால் நாங்கள் போனது நீங்களே பாருங்கள், ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சொதப்பல் தாங்க நாங்கள் போனது. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோன்னா செம ஜாலியாக இருந்திருக்கும். நாங்கள் வந்து லேட்டாகவே கிளம்பிட்டோம். அப்படியே வந்து இதில் விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருந்தார். அவர் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். செம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். அதில் நம்ம திருவிழாவுக்கு வந்துட்டு எப்படிங்க கம்பல் வாங்கணும், வளையல் வாங்கணும், அதெல்லாம் வாங்கலைன்னா திருவிழாவுக்கு வந்ததே வேஸ்ட் இல்லையா? நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. அச்சோ, செம்ம மழை வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் படப்படப்படான்னு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். எல்லாம் அந்த ராட்டினத்தில் இருந்தாங்களாம் பாவம், அவங்களாம் அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு கடையில் போய் நின்றுட்டோம். உடனே இவர் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தார். இந்த மழையில் வந்து ஐஸ் கோலா வேறு கேட்டார். சரி, அது எப்போவுமே சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி கொடுத்தோம் அவருக்கு. அவரை தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாரு.
ஒரு செம்ம ஜாலியாகிட்டார். மழையில் நனைவும் அதுவும். நாங்கள் வீட்டுக்கும் வர முடியல, ரொம்ப தூரம் வந்துட்டோம், பைக் ரொம்ப தூரம் வந்து தாண்டி நிறுத்திட்டோம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ ஆனால் ஜாலியாக இருந்துச்சு மழையில் திருவிழாவில். ஆனால் வந்து நிறைய கடை வந்து எடுத்துட்டாங்க. நான் மருதாணிலாம் வைக்கணும்னு நினச்சி வந்தேன், அதெல்லாம் தூக்கிட்டாங்க மழை பெஞ்சோடனே. அதுதான் ரொம்ப வருத்தமாயிடுச்சு எனக்கு. அங்கே வந்து தீமிதி திருவிழா, அது வந்து மழையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தாங்க அதை எரிக்கிறதுக்கு. நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஆனால் வீட்டுக்கு வந்துட்டோம். அது பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஒரு குட்டி ஹேண்ட்பேக் தான் நான் வாங்கியிருந்தேன். எங்கேயாச்சும் கடைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அந்தமாரி யூஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி 100 ருபீஸ் தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கினேன். அடுத்து வந்து ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கியிருந்தேன், கிளிப்பு அந்தமாரி ஐட்டம்ஸ்லாம். இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் மொத்தமாக வாங்கினதே மொத்தமாகவே 120 தான் ஆச்சு எனக்கு. இது வந்து கிளிப்பு, அப்புறம் 2-3 பேண்ட் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த டிசைன்லாம். அது வீடியோவில் சரியாக தெரியல, நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நம்ம மல்லிகைப்பூ வச்சு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 20 ருபீஸ் தான், அதனால தான் வாங்கினேன் நான். நல்லா இருந்துச்சு. இந்த கிளாத் கிளிப்பும் வாங்கினேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டிலாம் நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஜூடியோவில் டிமார்ட்டில் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. குவாலிட்டியுமே நல்லா இருக்குது குவாலிட்டி. நான் அதனால தான் வாங்கினேன். ரேட்டுமே கம்மியாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து சட்டி வாங்கினேன். நான் வந்து எங்கள் வீட்டில் சட்டியே இல்லை, இதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். இது வந்து ரொம்ப பெரிய சட்டி, ஒரு கிலோ அந்தளவுக்கு செய்யலான்னு நினைக்கிறேன். இதில் இது வந்து 250 சொன்னாங்க. ஆனால் இந்த ரேட்டுக்கு வாங்கலாமான்னு எனக்கு தெரியல. நான் வெளியே எங்கேயும் விசாரிச்சதில்லை. பட் ஆனால் நல்லாயிருக்கு, அதனால தான் வாங்கினேன். இந்த வீடியோஸ்லாம் குக்கிங் வீடியோஸ்லாம் போடும்போது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். 250 சொன்னாங்க. நல்லா தான் இருக்குது குவாலிட்டியுமே. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வாங்கினதுலேயே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.